வணக்கம். செய்தி சுருக்கம். காணும் பொங்கல் கோலாகல கொண்டாட்டம். காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினால லட்சக்கணக்கான மக்கள் குடும்பத்தோட கூடி மகிழ்ந்தாங்க. கூட்டாக உட்காந்து சாப்பிட்டோம், விளையாடியும் வழக்கமான உற்சாகத்தோட பொங்கலை கொண்டாடினாங்க. ஜாலியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. நல்லா பார்த்து சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்குது. இங்கே வந்தால் எம்ஜிஆர் சமாதி பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஃபேமிலியாக பீச் வந்துக்கிறோம். ஜாலியாக இருக்குது, என்ஜாயாக இருக்குது. ஜனதா மகத்து அதிகமாக இருக்குது. பீச் இது அண்ணா சமாதி, அம்மா சமாதி எல்லாம் பார்த்தோம், என்ஜாய் பண்ணி. இங்கே வந்தப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே கடலுக்குள்ளே போக முடியல, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. கிண்டி சிறுவர் பூங்கா, வண்டலூர்ல இருக்க அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காலையும் சுற்றுலா பயணிகள் குவிஞ்சாங்க. சென்னை பக்கத்துல இருக்க சுற்றுலா ஸ்தலமான பழவேற்காட்டிலையும் பொங்கலுக்கு கூட்டம் மாலை மோதுச்சு. பொள்ளாச்சியை அடுத்த டாப் ஸ்லிப் வனத்துறை சார்பில் யானை பொங்கல் நடைபெற்றுச்சு. நாகை மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் மீனவர்கள் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினாங்க. புதுச்சேரியில் இருக்க ஆரோவில்ல மஞ்சு விரட்டு, குதிரையேற்ற போட்டிகள் நடந்துச்சு. தமிழகத்தில் இருக்க மற்ற பகுதியிலையும் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டி இருக்கு. அலங்காநல்லூர்ல 15 காளைகள் அடக்கின வீரருக்கு கார் பரிசு. மதுரை அலங்காநல்லூர்ல உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. காலை 8 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சீறி பாய்ந்த 729 காளைகளை அடக்க 697 வீரர்கள் களமிறங்கினாங்க. ஜல்லிக்கட்டை பார்க்க வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மாடுகள் முட்டி வீரர்கள், பார்வையாளர்கள் அப்படின்னு 40 பேருக்கு காயமடைஞ்சது. ஒரு சைக்கிள் ஒன்று ஒரு மாட்டிக்கா தொடர சைக்கிள் யாருக்குமே அடங்காம ஆட்டம் காட்டின பரமப்பட்டி செல்லியம்மன் கோவில் காளை முதல் பரிசு வாங்குச்சு. 15 காளைகளை அடக்குன ரஞ்சித்குமார் சிறந்த வீரரா தேர்வானாரு. வெற்றியாளர்களுக்கு வெள்ளி அன்னைக்கு கார்களை பரிசளிக்கிறாரு முதல்வர் பழனிசாமி. அருண்ஜேட்லிக்கு கேன்சர். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி அரிய வகை புற்றுநோய்க்காக அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. கேன்சர் பாதித்த 3வது மத்திய அமைச்சர் ஜெட்லி. நுரையீரல் கேன்சரால அமைச்சர் ஆனந்தகுமார் காலமானார். கல்லீரல் கேன்சரால மனோகர் பரிக்கர் பாதிக்கப்பட்டிருக்காரு. சுஷ்மா ஜெட்லி கிட்னி மாற்று ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. அமித்ஷா பன்றி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுட்டு வராரு. ஜெட்லியோட உடல்நிலை கேட்டதும் ரொம்பவே மன வருத்தத்தோட உடைஞ்சேன். சீக்கிரமா அவர் குணமடையணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டே எதிர்கட்சிகளை தாக்கி ஜெட்லி அறிக்கை விட்டிருக்காரு. ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டுல துவங்கி நாட்டை துண்டாட நினைப்பவர்களுக்கு ஆதரவளிப்பது வர எல்லா விஷயத்திலையும் குறை காண்பதையே எதிர்கட்சிகள் வாடிக்கையா வச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல மறைமுகமா குறை கூறியிருக்காரு. அருண்ஜேட்லி ஊர்ல இல்லாததுனால மத்திய அரசோட இடைக்கால பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வார் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. பாஜகவை சுமக்க மாட்டோம் அப்படின்னு தம்பிதுரை சொல்லியிருக்காரு. தமிழகத்துல காலூன்ற வழி இல்லாத பாஜகவை சுமக்க அதிமுக ரெடி இல்ல அப்படின்னு லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவிச்சிருக்காரு. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஆடிட்டர் குருமூர்த்தியோட கருத்து கேலிக்குரியது அப்படின்னும் அவர் சொன்னாரு. லோக்சபா தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகிடுச்சு அப்படின்னு தகவல்கள் வெளிவரும் வேளையில அதுக்கு நேரெதிர்மாறான கருத்தை தம்பிதுரை சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு வராங்க. மும்பைல திரும்பவும் டான்ஸ் பார் நடத்த மகாராஷ்டிரா அரசு விதிச்ச தடைய சுப்ரீம் கோர்ட் ரத்து செஞ்சிருக்கு. டான்ஸ் ஆடும் பெண்களுக்கு மாத சம்பளம் வழங்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு. ஆனா ஆட்டத்துக்கு ஏற்றார் மாதிரி சன்மானம் வழங்கலாம் அப்படின்னு கோர்ட் இப்போ சொல்லுது. பார்ல சிசிடிவி கேமரா அமைக்கணும் அப்படின்னு அரசு சொல்லுச்சு. ஆனா இப்படி செய்யறது தனிமனித அந்தரங்க உரிமையை மீறும் செயல் அப்படின்னு கோர்ட் சொல்லுது. பள்ளி, கல்லூரி, வழிபாடு தளம் போன்றவற்றிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பார் இருக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா நடைமுறையில இது சாத்தியமே இல்லை அப்படின்னு கோர்ட் சொல்லுது. நடனமாடும் பெண்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம், ஆனா பணத்தை வாரி மழை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்லுது. மாலை 6 மணிலிருந்து 11 வரைக்கும் மட்டும்தான் டான்ஸ் பார் இயங்கலாம் அப்படின்ற அரசோட ஒரே ஒரு கட்டுப்பாட்டை மட்டும்தான் கோர்ட்டு ஏத்துக்கிட்டு இருக்கு. இங்கிலாந்துல பென்னி குயிக் சிலை. முல்லை பெரியாறு அணையை கட்டினவர் பென்னி குயிக். இவர் பிரிட்டனை சேர்ந்தவர். லண்டன் பக்கத்துல இருக்க சொந்த ஊர்ல பென்னி குயிக் கல்லறைக்கு பக்கத்துல அவருடைய மார்பளவு சிலை திறக்கப்பட்டிருக்கு.
இந்திய தூதரக அதிகாரி ராஜன் சிலையை திறந்து வச்சாரு. இந்த சிலையை சென்னை போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் நன்கொடையா கொடுத்தாலும் அதை நிறுவன சந்தான பீரோலி அப்படின்ற யங்ஸ்டருக்கு தான் இந்த பெருமை சேரும் அப்படின்னு கமிஷனர் சொன்னாரு.